ஊடகங்களை விஜய் சந்திக்க தொடங்கி இருக்கிறார். காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு? விஜய் அவர்கள் தான். அப்ப அவர் காவல்துறை அனுப்பி சரி நம்ம பத்திரிகையாளர் விஜயனை பார்த்துட்டு வாங்க, கேட்டதா சொல்லுங்க. 3 நாளா அழகடிக்கிறாங்க. புதிய தலைமுறை ஊடகத்துல தினமும் விஜயன் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி நேர்பட பேச நடக்குது. அதில் சப்ஜெக்ட் பேசப்படலை. இவர் விஜயன் வந்து அப்ஜெக்ஷனலான ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணாரு அப்படின்னு போலீஸ் நோட் பண்ணி, என்னடா அது அப்ஜெக்ஷன் கட்டினா ஏன் லூசு தனமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காரு அந்த திருநாவுக்கரசர். போலீஸ் குறிப்பிலேயே வந்து அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து மேகாலயா ப்ராஜெக்ட் பேர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அண்ணன் விஜய்க்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியா? எங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணன் எவ்வளவு கியூட்டா இருக்கிறாரு, எங்க அண்ணனை முதலமைச்சருக்கு விடமாட்டேங்கிற படுபாவிகளா அப்படின்னு இந்திரா சர்வாதிகாரி ஆகிறாருன்னு சொல்லி முரசொலி பத்திரிகை போடுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய அப்படியான ஒரு ஆட்டோகிராட்டிக் மோடுக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட தோணுது. 20 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையிலும் ஊடகத்திலும் பணிபுரியக்கூடிய திரு விஜயன் அவர்கள், அவரை தமிழ்நாடு காவல்துறை அலக்கலைப்பு செய்திருக்காங்க. குறிப்பாக தவைக்க ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறார்கள் என்கிற அந்த முயற்சியில விஜயனும் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற அடிப்படையில அவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அவருடைய கைபேசி வந்து வாங்கியிருக்காங்க, அவர் தான் கொடுக்கல அப்படின்றலாம் பார்க்கிறோம். இரவு நேரங்கள்ல 2 மணி நள்ளிரவுல கூப்பிட்டு விசாரணை பண்றது, 5 மணி நேரம் விசாரணை பண்றது அப்படின்றது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கு. பத்திரிகையாளர்கள் கடுமையான தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்காங்க. சென்னை பிரஸ் கிளப் வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கு. டிஜிட்டல் ஜேர்னலிசமும் வந்து அவங்களுடைய யூனியனும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இது நம்ம ஒரு ஊடகவியலாளராக நம்ம எப்படி இதை பார்க்கணும்? இது யாருக்கு வேண்டுமானாலும் அடுத்து நடக்கலாம், விஜயம் நடந்தது அடுத்து நமக்கும் நடக்கலாம் அப்படின்ற பார்வையில தான் இருக்கு. நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? ஊடகங்களை விஜய் சந்திக்க தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் அந்த விஜயன் ஒட்டி நடந்த அந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன். ஏற்கனவே அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா அவர் சந்திக்க தொடங்கி இருக்கிறார். காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு? விஜய் அவர்கள் தான். அப்ப அவர் காவல்துறை அனுப்பி சரி நம்ம பத்திரிகையாளர் விஜயனை பார்த்துட்டு வாங்க, கேட்டதா சொல்லுங்க. அதுவும் புதிய தலைமுறையை சார்ந்த பத்திரிகையாளர் சந்திக்க தொடங்கி இருக்கிறார். புதிய தலைமுறையில ஏற்கனவே வந்து நம்ம இந்த 23ஆம் புலிகேசியில ஒரு பானபத்திரம் ஓனாண்டி வருவார்ல, நீ மாமா மண்ணா, அதுக்கு பிறகு வந்து நீ ஒரு தெல்லவாரி, நீ ஒரு முடிச்சரிக்கணும்னு அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு தமிழ்ல. நீ வந்து முல்லை நிலத்தில் பெய்கிற மாரி போன்றவன், மழை போன்றவன், அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை அவிழ்ப்பவன், மாமா மன்னன். நீ மாமன்னன்னா சாதா மன்னன், மாமா மன்னன் அப்படின்னா நீ மன்னனுக்கெல்லாம் மன்னன் அப்படின்ன உடனே புலிகேசி காண்டாயி அப்புறம் வந்து அவரை தலையில கட்டி தொங்க விட்டு இது மூக்குப்படி தண்டனை கொடுப்பார்ல, அந்த மாதிரி பானபத்திர ஓனாண்டி மாதிரி தொடர்ச்சியா விஜய்க்கு புகழாரம் சூட்டி கொண்டிருந்த புதிய தலைமை ஊர் அறிஞ்சது. அப்போ அவர் சாப்பிட்டாரு, ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் சாப்பிட்டாரு, காலைல எந்திரிச்சாரு, பட்டு வேட்டியில் கலக்கிய விஜய், கோட் சூட்டில் கலக்கிய விஜய். இப்ப நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன், கோட் சூட் இல்லாமல் கலக்கிய விஜய் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி போய் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வகையில தோழர் விஜயனையும் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா விஜயன் அப்படிலாம் புகழ் பாடலை. விஜயன் வந்து நான் அறிந்தவர், எனக்கு அவர் பத்திரிகையாளரா கூட வேலை பார்த்தவங்கிற முறையில எனக்கு தெரியும். அவர் வந்து நோ நான்சென்ஸ் பர்சன். அவர் யார்கிட்டையும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேச மாட்டாரு. அவரை கட்டாயப்படுத்தி பேச வைக்கணும். நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜும் மீடியா சார்ந்த நாலேஜும் அவருக்கு வந்து நல்ல விவரங்கள் உண்டு. ஆழ்ந்து வாசிப்பவர், தமிழ் உணர்வு கொண்டவர். அவரு வந்து அந்த திருநாவுக்கரசை பேசிட்டாரு. இப்ப நீங்க முதல்ல பிடிச்சி போனா திருநாவுக்கரசை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க. திருநாவுக்கரசை கூப்பிட்டு இப்போ ஆதன் டிவியில, ஆதன் டிவி தானே அது, அந்த டிவியில ஒரு மாதேஷ் அவர் கூப்பிட்டு பேட்டி எடுத்து, என்ன தலைவா இப்படி ஒரு நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க அந்த சர்வே சமயத்துல ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு உருகி ஒரு பேட்டி எடுத்துருக்கிறாரு. அப்படியே அவர் வந்து டுபாக்கூர் கருத்து கணிப்பாளர். முன்னாடி வந்து அண்ணாமலை பாருங்க, அவர் வந்து வானத்தை முற்ற அளவுக்கு ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லி அடிச்சு விட்டாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த கோட்டு எதுக்கு போட்டு வராங்க, இதுல கோட்டு இந்த ஜிப்பாலாம் போட்டு வந்து அப்படி பேசிட்டு அவருடைய கருத்து கணிப்பிலேயே யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற லிஸ்ட்ல வந்து விஜய் இருக்கிறார், அடுத்தபடியாக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு தான் அவரு
தன்னுடைய கருத்து கணிப்புல சொல்லியிருந்தாரு. ஏங்க அவர் ஆதன் டிவியில கொடுத்த பேட்டிலேயே, அந்த ஆதன் டிவி தானே அது, ஆதன் டிவியில கொடுத்த பேட்டிலேயே அடுத்தால வந்து அண்ணாமலை கட்சி தொடங்க போறாரு, ஜூன் மாசத்துல இருந்து நான் அந்த கட்சியில சேர போறேன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் ஒருவேளை பாஜக விட்டுட்டு வந்தா நான் ஜமாத்துக்கு கூட்டு போய் அண்ணாமலையே அப்படின்லாம் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ணாமலை எவ்வளவு பூர்ண யோகியர்னு நம்ம ஊருக்கு தெரியும். அண்ணாமலைக்கு சர்டிபிகேட் எடுக்கிற இவர் எவ்வளவு பூர்ண யோகியரா இருப்பாருன்னு நமக்கு தெரியும். இவர் வந்து ஒரு உடான்ஸ் பார்ட்டி, ஆனாலும் பத்திரிகைகள் கருத்து சொல்றதுக்கு ஒரு சர்ச்சையை கிளப்புறாரு. இப்போ நேர்பட பேசு, புது புது அர்த்தங்களோட நேர்பட பேசு மாதிரியான டிபேட் ஷோஸ்ல அந்த 1 மணி நேரம் டிபேட்டை என்கேஜிங்கா வச்சுக்கணும். காமெடி பண்றதுக்கு ஆள் வேணும், அடிச்சு விடுறதுக்கு ஆள் வேணும். அப்படியான ஒரு ஃபில்லர் பார்ட்டியாக அந்த திருநாவுக்கரசு அவ்வப்போது பயன்படுத்தியிருக்கேன். அந்த வகையில் அவரோடு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தார். சில நேரம் வந்து பத்திரிகை துறையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், இப்போ அடிச்சுதான் விடுவான், ஒருத்தர் நல்ல கதை விடுவான், அவன் பொய்ன்னு தெரியும். நல்ல கதை விடுறீங்களே, வாங்கலாம் கொஞ்சம் அந்த கதையை விட்டுட்டு போங்களேன்னு கூட நம்ம கேட்போம். அல்லது ஃபோன் பண்ணி நம்ம சுவாரஸ்யத்துக்காவது கதை கேட்போம். கேட்டிங்களா அந்த அரண்மனை ரகசியம் மாதிரி, இங்க செக்ரட்டரியேட்ல ஒரு அதிகாரி இப்படி பண்ணாரு, ஒரு ஒரு ஆயாம இப்படி பண்ணாங்க இப்படின்னு சொல்லி அவனா கதை விட்டானா அந்த கதையை கூட மக்கள் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது அரண்மனை கிசு கிசு. ராமாயணத்துல வந்து சீதையை பத்தி ஒரு தோவி, ஒரு துணி வெளுக்கிறவர் வந்து ஏதோ கிசு கிசு பேசினான்னு சொல்லி ராமனே ஒரு முடிவெடுத்தாரு, சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னாருங்கிற மாதிரி கிசு கிசுக்கு எப்பவுமே உண்டு. ஒரு கிசு கிசு கேட்கிற மக்களுக்கு அதே மாதிரி கிசு கிசு பேசுற நபரை வந்து இவர் அவ்வப்போ டிபேட்ல கூப்பிட்டு என்கேஜ் பண்ணியிருக்காரு. என்கேஜ் பண்ண நபர் வந்து அந்த திருநாவுக்கரசு வந்து 15 எம்எல்ஏக்களை தூக்கிட்டோம் அப்படின்னு இவருக்கு விஜயனுக்கு ஒரு மெசேஜ் போட, அதாவது நியூஸ், அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 15 எம்எல்ஏக்களை தூக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அனுப்பின மெசேஜுக்கு என்னையா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி விஜயன் அனுப்பியிருக்காரு. இப்ப விஜயனுடைய போலீஸ் என்ன பண்ணிருக்குதுன்னா, ஒரு நட்பு முறையில அந்த 15 எம்எல்ஏக்கள் யாரு, அவங்க யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு? ஆட்சி, அதாவது சபாநாயகர் தேர்வு நடந்துல, சபாநாயகர் தேர்வு வந்து 2 கட்சியும் சேர்ந்து அவன் அந்த காட்சியை நினைவுக்குதான் பாருங்க. அவரு உதயநிதி சார் போயிட்டு அங்க போயிட்டு அவரு விஜய் கூடுவாரு. ஆமா. அப்புறம் இவர் செங்கோட்டையெல்லாம் சேர்ந்து அவரை உட்கார வைப்பாங்க. அன்னைக்கு ஏதாவது மாத்தி ஓட்டு போடுறது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்லையே, அப்படிதான் நடக்கல. அந்த குறிப்பிட்ட நாள்ல சபாநாயகர் தேர்வு வைப்பதான் அவர் வந்து அவருக்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷன் மாதிரி ஏதோ கொண்டு வந்து, அல்லது அதுக்கு பிறகோ அவரை வீழ்த்துறது, அதன் வழியாக அந்த அரசாங்கத்தை அசிங்கப்படுத்துவதுன்னு ஒரு கான்ஸ்பிரசி, டீஸ்டபிளைஸ் பண்ணணும் அரசாங்கத்தை அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது நடந்து எவ்வளவு நாள் நடந்துச்சு. இப்ப அந்த கான்ஸ்பிரசி 15 எம்எல்ஏக்களை இவர் தூக்குனதாக, யாரு இந்த டுபாக்கூர் தூக்குனதாக நம்பி அதை வந்து ஒரு கான்ஸ்பிரசி தேடி அதுக்கு செந்தில் பாலாஜி ஹெல்ப் பண்ணாரு, அசோக் குமார் உதவியா இருந்தாரு. எப்படா அதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டா, கோர்ட்ல அந்த ஈரோடு சுற்று வட்டாரத்தில் தான் அவங்க மொபைல் டவர் இருக்குது அப்படின்னு ஒரு இது கோர்ட்ல சொல்றாங்க. அது வந்து சில பல லட்சம் இருக்கும்ல, அங்க இருக்க மொபைல் டவருக்குள்ள இருக்கல எல்லாரும் ஈரோடுல இருக்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணும். அந்த மொபைல் டவருக்குள்ள இருந்தாங்க. அப்புறம் எவனோ ஒருத்தன் வந்து அங்க பெங்களூர்ல ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு, அப்படியா ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குது, ஃபுட்டேஜ் டிலீட் பண்ணிட்டாங்க. யாரை டிலீட் பண்ணலாம்? ஒருத்தர் வெளிநாட்டு ஓடி போயிட்டான், அவன் டிலீட் பண்ணிட்டான். என்னடா கதை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் மனு வழங்கப்பட்டு இவன் கைது பண்ண விடல. ஆனா முனைப்போட எப்படியாவது செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களை யாரு தன்னுடைய ஆட்சிக்கு சவால் விடத்தக்க அளவுக்கு பலமா இருக்கிறார்களோ அல்லது திமுக வலுவான நபர்களை, இன்ஃபுளுன்ஸான ஆட்களை குறி வச்சு ஒரு அட்டாக்கான முயற்சி நடக்குது. பேரலன்னா அந்த 15 எம்எல்ஏக்கள் பேரை சொல்லி எவன் ஓடுறதுக்கு தயாரா இருக்கான்னு தெரியல, அதையாவது சொல்லித்தொலை நாங்க வந்து செக் பண்றோம். இது வந்து தன்னுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை இருந்தா இவ்வளவு அலப்பறை பண்ண வேண்டிய தேவையில்லை. இவர் ஏற்கனவே விஜய் வந்து நான் எம்ஜிஆர் பாணியில் ஆட்சி செய்வேன், ஜெயலலிதா பாணியில் ஆட்சி செய்வேன்னு சொல்லியிருக்காருல. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு எப்போதுமே தனக்கு கீழே ஆட்சி செய்யறவங்க பத்தி ஒரு டவுட் உண்டு. திடீர்னு அந்த அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க, ஸ்ட்ரிக்டா நடந்துக்க கிடையாது. அந்த செய்முறையெல்லாம் உருப்படியா செய்யல, ஏதோ ஒண்ணு அப்படி போறதுக்கு இப்படி போயிட்டாரு, இந்த சந்தில போறது போல பக்கத்து சந்தில போயிட்டாரு, போன வழியில யாரோ டிஎம்கே காரனை பார்த்து சிரிச்சிட்டாரு அப்படின்னு சந்தேகம் வந்து அவர் அமைச்சர் பதவி காலி. போஸ்டர் ஒட்டிட்டாரு ஏதோ அமைச்சர் பதவி காலி. அதே மாதிரி எம்ஜிஆர் பீரியட்ல அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எம்ஜிஆர் பாணிங்கிறது கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு சர்வாதிகாரி, ஒரு மன்னர் மனநிலை இருந்து கொண்டு நம்முடைய ஆட்சிக்கு, நம்முடைய ஆளுகைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற டவுட்லே ஆட்சி செய்யறார் விஜய் அப்படிங்கிறது தான் இந்த பயத்துல இருந்து. விஜய் வந்து இவர் விஜயன் வந்து
அப்ஜெக்ஷனலான ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணாரு அப்படின்னு போலீஸ் நோட் கொடுத்துருக்கு. என்னடா அது அப்ஜெக்ஷன் கண்டென்ட்னா, ஏன் லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காரு அந்த திருநாவுக்கரசு. போலீஸ் குறிப்பிலேயே வந்து அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து மேகாலயா ப்ராஜெக்ட் இதுக்கு பேரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, கதை திரைக்கதை எழுதி நீங்க வந்து விஜய் ஒரு ஹீரோ, அவர் ஹீரோன்னு சொன்னா இந்த மாதிரி சில்லற விவகாரத்தை வந்து இப்படி திருநாவுக்கரசு அவர் ஒரு அறவக்காடு, அந்த ஆளே ஒரு டுபாக்கூரு, அந்த ஆளு காசுக்கு சர்வே வெளியிடுறவன், அவனை வச்சா சர்வே பண்றாங்க, அவனை வச்சா விஜயை ஆட்சி கவிழ்ப்பதற்கு முயற்சி பண்றான்னு சொன்னா மக்களே சிரிச்சுனா அவனை ஒரு டுபாக்கூரு. அப்போ இவரை வச்சு இவர் கூட செந்தில் பாலாஜியை கனெக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளரை உள்ளது. இப்ப நீங்க சித்திரமா வெளியே இருந்து பாருங்க, ஒரு ஆடியன்ஸுக்கு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல இருக்கு. இவன் பெருசா பிளான் பண்ணும் பொழுது பேர் வச்சே சோறு வச்சாங்கிற கேள்வி வருங்கிற மாதிரி இப்போ வந்து சோறு வச்சாச்சு, இப்போ பேர் வச்சிடணும், பேர் பெத்த பேருங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் மெகாலயா. அதுவும் நல்ல இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஊட்டின்னு வச்சிருக்கலாம், அது வந்து அதனுக்கு பொருத்தாது அப்படிங்கிறதுனால ப்ராஜெக்ட் மெகாலயான்னு வச்சிருக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு நமக்கு எப்பவுமே ஒரு வெளியூர் மேல ஒரு கவர்ச்சி இருக்கும்ல, அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மேலேயே ஒரு கவர்ச்சி இருக்கணும். சினிமா படத்துக்கு பேர் வைப்பாங்க இல்லை, புலி, சிறுத்தை, அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பேருக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கா, விவரங்கள் இருக்கான்னு கேட்டா அவங்க வெளியில வந்து முதல்ல அதுக்கு சொல்லணும். எதுக்குப்பா ப்ராஜெக்ட் மெகாலயான்னு பேர் வச்சுங்க, நீ முதல்ல பெங்களூர்னு சொன்னேன், அப்புறம் ஏதோ சிங்கப்பூருக்கோ ஏதோ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான்னு சொன்னீங்க. இப்போ அது ப்ராஜெக்ட் சிங்கப்பூர்னு இல்லாம ப்ராஜெக்ட் பெங்களூர்னு இல்லாம ப்ராஜெக்ட் மெகாலயான்னு எப்படி ஆச்சு, இந்த ப்ராஜெக்ட் யார் பேர் வச்சா, இதை குறித்து எந்த விவரத்தையும் இவங்க சொல்லலை. ஸோ இவங்க வந்து பேர் வச்சிருக்கிறதுங்கிறது காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு இந்த ஏடிஎம்கேக்காரர் போய் பாடினார்ல, அந்த மாதிரி ஒரு எந்த விதமான உள்ளடக்கமும் இல்லாத, சத்து இல்லாத ஒரு சும்மா ஒரு பேர், ஒரு கவர்ச்சிக்கு. அண்ணன் விஜய்க்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியா, எங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணன் எவ்வளவு கியூட்டா இருக்கிறாரு, எங்க அண்ணனை முதலமைச்சருக்கு விடமாட்டேங்கிற படுபாவிகளா அப்படின்னு ஓட்டு போட்டவங்களுடைய கவனத்தை, அதாவது எந்த அநீதி நடந்தாலும், ஏன் வந்து இங்க சின்ன சேலத்துல வீடு அடிக்கிறான்னு கேட்டா விஜய்க்கு எதிராக ஏற்கனவே முதலமைச்சர் ஆக விட மாட்டேங்கிறாங்க, முதலமைச்சர் ஆனாலும் அவருக்கு சதி பண்றாங்க, எங்க அண்ணனால அதனால கவனிக்க முடியல அப்படின்னு விஜய் ஏற்கனவே ஆபத்துல இருக்காரு. விஜய் எப்போ ஆபத்துல இருந்தாரு, கரூர் பிரச்சனையில 40 லட்சம் மக்கள் அங்க இறந்து போனாங்கல்ல, அப்பவும் கூட விஜய் ஆபத்துல இருந்தாரு, அங்க தப்பிச்சு ஓடிப்பிட்டாரு. ஏன்னா ஆபத்துல இருந்த மக்கள் இல்லை, உயிருக்கு அல்லாடி கொண்டிருந்த மக்கள் இல்லை. அதற்கு பிறகும் அவர் மேல விசாரணை வருதுன்னு பாவம், அவர் மேல விசாரணை வருதா, விஜய் அப்பவும் ஆபத்துல இருந்தார், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆபத்துல இருக்காரு, இப்பவும் ஆபத்துல இருக்காரு. இது வந்து ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு பகுதி. விஜயனை கைது செய்திருப்பது அப்படிங்கிறதுல முக்கியமான பகுதி வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஊடக ஆசிரியர், அவர் வந்து ஃபேஸ்புக்ல இருந்து வெப்சைட்ல இருந்து எல்லா இடத்துலையும் அவங்க சேனலையும் கூட என்னது ஏதோ கொஸ்டின் சமோசா ஏதோ ஒன்று போட்டிருப்பாரு. இந்த கேள்விக்கு நீங்களே கேள்விட்டு பதில் சொல்லுங்க, சமோசா அவர்களே இது குறித்து என்ன கருதுகிறீர்கள் அப்படி நீங்களே கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் போடுங்க. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு, 3 நாளா அழகழிக்கிறாங்க. புதிய தலைமுறை ஊடகத்துல தினமும் விஜயன் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி நேர்பட பேச நடக்குது, அதுல அந்த சப்ஜெக்ட் பேசப்படலை. பத்திரிகையாளருடைய கருத்துரிமை மீறப்படுகிறது என்பதை பற்றி நீங்க பிரைம் டைம்ல விவாதிச்சிருந்தீங்கன்னா விஜய் ஆட்சி ஒரு முறைகேடான வகையில் நடந்து கொள்கிறது அமலப்பட்டிருக்கும், அது விவாதிக்கப்படலை. அந்த பிரைம் டைமை நீங்க வேற எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அதாவது அந்த இவர் டெல்லியில ஒருத்தர் போராடிட்டு இருக்காருல்ல, டெல்லியில போராடிட்டு இருக்காருல்ல, சோனம் போராடிட்டு இருக்காருல்ல, அவரை பத்தி நேத்து பேசியிருக்காங்க, முந்தா நாளும் பேசியிருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் ஏன் பேசப்படலை? நீங்க அதை பேசக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா இது லெஸ் இம்பார்ட்டண்டா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பத்திரிகையாளர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். நீங்க வந்து நாளைக்கு விஜய் இந்த டிபேட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கேள்வி நம்ம கேட்கலாம் வேண்டாமா, விஜய் கோச்சிப்பாரா, விஜயோடைய போலீஸ் கோச்சிக்குமாங்கிற கேள்வி விஜயனுக்கு வருமா இல்லையா? விஜயனையே சாதாரணமா ஒரு சோர்ஸ், நமக்கு சில தகவல்கள் கிடைக்கணும், இந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட சோர்ஸுங்கிட்ட பேசலாமா இல்லையா? நமக்கு எதுக்கு போவோம் இவனுக்கிட்ட போய் பேசி திரும்ப போலீஸை வச்சு இவனுக்கு மிரட்டினா என்ன பண்றதுங்கிற ஒரு அச்சுறுத்தல் பத்திரிகையாளர்கள் வருமா இல்லையா? பத்திரிகையாளருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, அதுவே முதல்ல பாதிக்கப்படும். நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் முடிவு பண்ணா, ஏற்கனவே அரசாங்கம் தகவல்களின் அடிப்படையில் நடக்கிறது. முதலமைச்சர் வந்து அமைச்சர்களை கூட்டி பேசினார்னா அவர்களை மிரட்டி அவர் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தகவல். அவர் வந்து ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக தகவல். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன தகவல்?
பத்திரிகை தரப்பு நேரடியாக என்ன கேட்கணும்னா, என்ன சார் தகவல் உருப்படியான தகவலை சொல்லுங்க, உருப்படியான செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னோம். அது எதுவுமே இல்லை. பத்திரிகையாளர்களை இன்னும் மேலும் மேலும் கோழைகளாக்குவதற்கான ஒரு மிரட்டல் தான் அது. இல்ல, இதுல நீங்க சொன்னது போல முதலமைச்சரை முதலமைச்சரை கேள்வி கேட்க முடியல, கேள்வி எழுப்ப முடியல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்ல, ஊடகங்களுக்கு அரசு நிகழ்ச்சிகளை அனுமதி கொடுக்கறது இல்ல, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு விஜயன் அவர்களை அலக்களிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இதே ஊடகத்துலதான் விஜயனுடைய புகழாரம் பாடப்படுகிறது. விஜய் குறித்து விஜய் ஸ்டைல நடந்து வந்தாரு, விஜய் இப்படி நடந்தாரு, விஜய் இப்படி போனாரு, விஜய் இதை செய்தாருன்னு இதே ஊடகங்கள் தானே புகழ்ந்து பேசுறாங்க. விஜய் எப்படி நடந்தாருங்கிறது இல்ல முக்கியம். விஜய் எப்படி நடந்துக்கிறாரு, ஒரு முதலமைச்சரா எப்படி நடந்துக்கிறாரு, உங்களை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க பத்திரிகையாளர்கள் முன்மாதிரி என்ன சொல்றாங்கல்ல, கேட்டா பக்கம் பக்கமா பேசுவாங்க. இப்போ என்னதான் வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவராக இருந்தாலும் நாங்கள் ஷோ அவர்களை மதிக்கிறோம். சரிப்பா, நீங்க மதிக்கிற ஷோ இருக்காருல்ல, எமர்ஜென்சி பீரியட் இருந்த பொழுது அவர் தொடர்ச்சியா அதுக்கு எதிராக பேசினார். தமிழ்நாட்டில் ஓகே, நம்ம இவங்க இருக்கிறாங்க, கலைஞர் ஆட்சி இருக்குது, ஆனால் முக்கியமான ஆபத்து அது, அதனால எமர்ஜென்சியை கண்டித்து நான் பேசுகிறேன், எமர்ஜென்சி வீடும் வரை நான் கருணாநிதி அரசை கண்டித்து பேச மாட்டேன். அவர் ஆரம்பத்தில் பவருக்கு எதிராக பேசினார், கோயங்கா பேசினார். தமிழ்நாட்டில் பத்திரிகையாளராகவும் முதலமைச்சராகவும் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, முரசொலி நடத்தி தொடர்ச்சியாக எதிர்கொண்டார். நக்கீரன் கோபால் பல்வேறு வகையான அடக்குமுறைகளை ஜெயலலிதா அரசாங்கத்தின் கீழ் எதிர்கொண்டிருக்கிறார். அதே போல தராசு பத்திரிகை எதிர்கொண்டிருக்குது. நீங்க இதெல்லாம் முன்னோடிகள்னு சொல்லிட்டு நீங்க அப்படி எதுவுமே நடந்துக்கிறது இல்லையே. நீங்க விஜய் என்ன நடந்துக்கிட்டாரு, எப்படி நடந்து போறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா, விஜய் நடந்தாரா நடக்கலையாங்கிறது முக்கியமா, காலைல சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது முக்கியமா? நமக்கும் விஜய்க்குமான தொடர்பு என்பது, அவர் முதலமைச்சர், நாம முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம ஒரு கீழே வாழ்றோம். அப்படிங்கிறது நிர்வாகம் எப்படி நடக்கிறது என்பதை சொல்வதற்குத்தான் ஊடகம். அதை பத்தி பேசுங்க, பாசிட்டிவான விஷயங்கள் பேசுங்க, அதில் என்ன விடுபடுதல்னு பேசுங்க. அது ஒரு ஆரோக்கியமான பொலிட்டிக்ஸா இருக்கு. நீங்க அதை பேசாம இன்னொரு வகையில விஜய் நல்ல விஷயத்தையே உண்மையிலே அவர் வர நோக்கமாக கொண்டிருந்தால் கூட இந்த பத்திரிகைகள் அவரை இன்னும் ஒரு மயக்கத்துக்குள்ள தள்ளுறாங்க. மயக்க ஊசி போடுற வேலை. முதல்ல கலாட்டா, பிஹைண்ட் நோட்ஸ் இப்படியான ஊடகங்கள் இருக்குல்ல, முதல்ல அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் மீடியா வேலை கிடையாது, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த விஜய் டிவியில பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் கட்சிக்காரங்க ரீல்ஸ் பண்றதை இவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு, டெல்லிக்கு இப்ப விஜய் போயிருந்தார்ல, பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல, அப்போ கெத்தாக இறங்கிய விஜய்னு ரீல்ஸ் போடுறாங்க. டெல்லியில இறங்கி அங்க பிரதமரை பார்த்துட்டு வர்றவனுக்கு கெத்தாக இறங்கினார் விஜய், கெத்தாக நடந்து போனார், கெத்தாக கிளம்பிய விஜய். எது பத்திரிகையாளருக்கு பதில் சொல்லாம போனது கெத்தாக உனக்கு எப்படி தோணுது? அப்போ தரம் குறைய குறைய நாம கொஞ்ச நாள் கழிச்சு விஜயனுக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருக்க மாட்டோம். இது திரும்ப ஒரு சர்வாதிகாரியை பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குகின்றன அப்படின்னு தான் தோணுது. இப்போ மோடி அங்க இருக்கிறாரு, மோடிக்கு ஒரு மாடல் இருக்குது, அவரும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. கேட்டா நாங்க பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கணும், நாங்க நேரடியா மக்கள்கிட்டே பேசுவோம். நீ மக்கள்கிட்ட என்னைக்கு பேசுன? உரையாடுவது என்பது என்ன? நீ ஒரு கேள்வி கேட்கீங்க, நான் பதில் சொல்றேன், நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்க, அப்படி இருக்கணும். அப்படி இல்லாம நான் மன் கி பாத் தனியா உட்காந்து டிவியில நீங்க வேணா பாருங்க, தமிழ்நாட்டுல விஜய் மனதில் இருந்து அப்படின்னு ஒண்ணு தொடங்குவேன். அவர் உட்காந்து ஒன் வேயா பேசிட்டே இருப்பார். எதுக்கு தனியா போய் பத்திரிகையாளர் அவன் கேள்வி எதை கேட்டு பதில் தெரியல அப்படின்னா ஸ்கிரிப்ட் உட்காந்து படிச்சிருவோம். மௌனராகம் படத்துல கார்த்திக் மைக்ல பேசுவார் தெரியுமா, அந்த மாதிரி கண்டிப்பாக விஜய் பேசுவார். அப்போ நம்ம அவர் தான் பேசிட்டாருன்னு சொல்லி வழக்கு கொடுப்பாங்க. அவர் பேசினதுக்கு பொழிப்புரை கொடுத்துட்டு இருப்பாங்க. கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு கேட்பதற்கு திராணி இல்லாத ஊடகங்கள் இருக்கும் வரை நார்மலான விஜய் இந்திரா சர்வாதிகாரி ஆகிறார்னு சொல்லி முரசொலி பத்திரிகை போடுச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய அப்படியான ஒரு ஆட்டோகிராட்டிக் மோடுக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட தோணுது. தேர் ஃபெசிலிட்டேட்டிங் ஹிம் டு பி எ டிக்டேட்டர். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதுல நீங்க குறிப்பிட்டது போல இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் பாணியை கையில் எடுக்கிறாரு. இப்போ 91, 96 ஆட்சி காலத்தை, ஜெயலலிதா ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை கையாண்டு இருக்கிறாரு, காவல்துறையை வைத்தெல்லாம் பார்க்கிறோம். இப்போ அதே போல யார் எதிர்த்து பேசினாலும், யார் எதிர்த்து ஏதாவது ஒரு சொன்னாலும் காவல்துறையை வைத்து வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வது அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அண்மையில
திமுகவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி அவர் கைது செய்யப்பட்டு அலக்களித்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்போ அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல, ஒரு பாணியை கையில் எடுக்கிறாரா அப்படின்றது. பாணியை வந்து இவங்க தான் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்க பாணியை கையில் எடுக்கும்போது நீதிமன்றத்துல போய் கூட்டு வாங்கிட்டு வர்றது இது எல்லாமே நடக்குது. பிரச்சனை என்னன்னா, ஒரு இவங்களை சுத்தி ஒரு பியூரோக்ரஸி உட்கார்ந்துக்கிட்டு இந்த அடக்குமுறை ஏவுவதற்கு இப்படிலாம் பண்ணாதான் நடக்கும். நீ ஆரம்பத்திலே கொஞ்சம் தட்டி வைங்க, உனக்கு மாற்றுக்கருத்து தானே சொல்றாங்க. மாற்றுக்கருத்து சொன்னதே நீ வந்து இப்படி ஹேண்டில் பண்ணனா, ஜெயலலிதா அம்மையார் தராசு அலுவலகத்துல புந்து அடிச்சதாகட்டும், அந்த அம்மா எதிர்த்து கேள்வி கேட்டால் ஹிந்து மேல கேஸு, அது கோர்ட் வரைக்கும் போய் அவங்க வந்து சாதாரணமா அன்றாட நிகழ்வுகள் தொலைத்து திடீர்னு நம்ம குடநாட்டுக்கு போயிடும், அதை பத்தி கவர் பண்ணா அதுக்கு மேல டிஃபமேஷன் கேஸு. அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் அன்றாட நடவடிக்கைகள்ல ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு அவங்கள தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 17 அவதூறு வழக்குகள் இந்து ஆசிரியர்கள் மேல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கூட விதிக்கப்பட்டது. நீதிமன்றம் வந்து அதுக்கு பிறகு விடுவிச்சது. அப்புறம் பொட்டா வழக்கு, வரவும் புறமே எல்லார் மேலேயும் பொட்டா வழக்கு போட்டுச்சு. அரசு ஊழியர்களை லட்சக்கணக்கானரை வந்து மொத்தமா நீக்கி வச்சாங்க. ஜெயலலிதா பாணி தான் இவங்க இன்ஸ்பிரேஷன் எதை சொல்றாங்க, தன்னையே ஒடுக்குனா கூட தலைவா படத்துக்கு இவர் கஷ்டப்பட்டார்ல, ஆனாலும் இவங்க ரசிக்கிறாங்க. அந்த அம்மா மேடம் இருக்குல்ல, அந்த மேடம் மாதிரி கிடையாது, மேடம் மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது, அந்த மேடம் ஸ்ட்ராங் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா வீக்கு, அந்த அம்மா வீக்கிறதுனால இப்படியான நடவடிக்கைகள் எடுத்தது. இப்ப சில நேரங்கள்ல இவ வந்து கரூர் விவகாரத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும், வழக்கு போட்டிருக்கணும் விஜய் மேலங்கிறதுன்னு சொல்றது வரைக்கும் ஓகே. ஆனா ஜெயலலிதா பாணியில நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஜெயலலிதா என்ன அப்படி ஒரு நியாயத்தின் பொருட்டு அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு முடிச்சிருந்தாங்க. நீங்க வாச்சாத்தியில வன்கொடுமை நடந்த போது அவங்க உறுதியான அயன் லேடி வாச்சாத்தியில போலீஸ்க்கு ஃபேவரபலா நின்னாங்க. எம்ஜிஆர் இவங்களுடைய, அதாவது நாங்களும் முன்னொரு அதிமுகன்னு விஜய் தரப்பு சொல்லுது இல்ல, எம்ஜிஆர் வந்து என்கவுண்டர் படுகொலைகள் செய்தது மட்டும் இல்லாமல் நக்சலைட்டுகள்னு சொல்லி சாதாரண இளைஞர்கள் இடதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர்களை சுட்டு கொன்றது மட்டும் இல்லாம முட்டை வரும் மாட்டை கொல்வது சரிதான் அப்படின்லாம் நீங்க விளக்கம் கொடுத்தாரு. அது எம்ஜிஆர். அதே மாதிரி இந்த அம்மாவும் பண்ணுச்சு. அப்புறம் வந்து தொடர்ச்சியா குண்டாஸ் பத்திரிகைகளை முடக்குவது. ஏன் விஜய் அப்பா இருக்காருல்ல, விஜய் அப்பாவுடைய படம் வந்து நீதிக்கு தண்டனை நினைக்கிறேன், அந்த படம் விடாம அதுக்கு ஒரு முடக்கம் போடுறதுக்கான முயற்சிகள்லாம் கூட எம்ஜிஆர் பீரியட்ல நடந்தது. ஜெயலலிதா அவங்க ஒரு எம்ஜிஆர் வந்து அவங்க அப்பா படத்தை முடக்குறாருன்னா ஜெயலலிதா வந்து இவர் படக்கதே முடங்குச்சு. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸா வழிகாட்டிகளா ஆள்வதற்கு, இந்த மக்களை ஆள்வதற்கு இவர்கள் தான் ரோல் மாடல்ஸ் அப்படின்னு கருதுறது இருக்குல்ல, அது வந்து ஆபத்தானது. அவங்க குளோரிஃபை பண்றாங்க. நம்ம ஆட்களே முற்போக்காளர்கள் அல்லது இந்த சைட்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள் ரேடிக்கல் ஜெயலலிதா அம்மா மாதிரி இருந்துக்கணும், அந்த அம்மா நடவடிக்கை எடுத்திருக்கணும், அந்த அம்மா சங்கராச்சாரியா எவ்வளவுக்கு போட்டதுக்கு உண்மையிலேயே அநீதிக்கு எதிராக பொங்குவதற்காக அடிச்சா பத்திரிகை வட்டாரத்துல தெரியும். அது மட்டும் இல்லை, வேற காரணங்கள் உண்டு. அப்படிங்கிற பொழுது இது பவர்னோ ஸ்ட்ராங்னோ ஒரு வேலை டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பவருடைய அந்த இரும்பு கரங்களுக்குள் பிடிபட்டு நாம தான் நசுங்கி காணாம போவோம். அதனால இது பவர்னோ குளோரிஃபை பண்றதோ, விஜயன் மீதான நடவடிக்கை தனிநபர்கள், சாதாரண மக்கள், எளிய மக்கள், ஏன்னா சாதாரண மக்களுக்கு வந்து விஜயன் மாதிரியான ஆட்கள் முடக்கப்படும் பொழுது, பத்திரிகையாளர் முடக்கப்படும் போது சாதாரண மக்களுக்கு சென்று சேர வேண்டிய செய்தி அது போகாமல் தடுக்கப்படும். அப்போ சாதாரண மக்கள் இதை கண்டிக்கணும், அறிவிஜிகள் எனப்படுவோர் கண்டிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க டெமோக்ரஸி பத்திலாம் வேக்கானம் பேசுறீங்களே, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, இது கவர்னர் ஆட்சி முறை தானே, இது இஷ்டத்துக்கு பண்றது. ஒரு எதேச்சாதிரிய டெமோக்ராட்டிக்னா நீங்க மக்கள், நீங்க வந்து ஓட்டு போட்டதோட மக்களுடைய பங்கு இதுல போகல. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து நிரந்தரமான ராஜா இல்லை. ஓட்டு போட்டவன் கேள்வி கேட்பான், ஓட்டு போட்டவன் சார்பாக கேள்வி கேட்பதற்கு ஊடகங்கள், அவன் ஓட்டு போட்டவன் கேள்வி கேட்பான், அதை ஓட்டு போட்டவன் சார்பாக ஊடகங்கள் கேள்வி கேட்கணும். அதை முடக்குனா அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த ஃபோர்த் பில்லர்லாம் சொல்றாங்கல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன் செல்லரிச்சு போயிடுச்சுன்னா அப்புறம் மக்களுக்கு கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போயிடும். நீங்க சொன்னது போல மக்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போயிடும்னா மக்களே இதைத்தான் விரும்புறாங்க. மக்களே வந்து மக்கள்லாம் அதை விரும்பல. நீங்க வந்து இல்ல, எது செல்லிங் ப்ராடக்டா இருக்கோ அதுதான் நாங்க பண்றோம். இப்ப கெத்தாக நடந்த விஜய்னு போடும்போது தான் மக்கள் அதிகமா பார்க்கிறாங்க, பார்வையாளர்கள் வர்றாங்க. இப்ப அதன் அடிப்படையில் அதை நாங்க பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு வியாக்கணம் சொல்லப்படுதுல்ல. செல்லிங் எதை விற்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல. நான் எங்களுக்கு அறம் இருக்குன்னு சொல்றீங்களே, அறம்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது, நாங்க வியாபாரம் பண்றோம், நாங்க அப்படிதான் போடுவோம். கெத்தாக நடந்த விஜய் அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதலாக வண்டி ஓட்டிய முதலமைச்சர் அப்படின்னு போடுறாங்க. இது என்ன ஃபேக்ட்? ஃபேக்ட்லாம் தேவையில்லை, இந்த நேரத்துக்கு ஃபயர்
நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷனுக்கு பார்வையாளர்களை பழக்குறீங்க, அறிவுலாம் எதுவும் தேவையில்லை அப்படி நீங்க பழக்குறீங்கன்னா நீங்க வந்து மக்களை மந்தையாக்குறீங்க இன்னும். அப்போ செல்லிங் எது விற்கிறதோ நாங்கள் அதை விற்போம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு அறிவுஜீவின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்கல்ல, அவர்கள் குறித்து அவங்க வந்து நீ எவ்வளவு அறிவாளிங்கிறது முக்கியம் இல்லை, உன் அறிவு எவ்வளவு சமூகத்துக்கு பயன்படுதுங்கிறத மட்டும் தான் நீ வந்து அறிவாளியா இல்லையா. இப்போ வந்து நீங்க அணுகுண்ட கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவாளியா இருக்கலாம், ஆனா உங்களுடைய அறிவாற்றல் நீங்க திரும்ப மக்களை சீரழிவுக்கு ஆளாக்குன்னு சொன்னா உங்க அறிவை வச்சு என்ன பண்றது. நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் நல்ல ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா இங்க இருக்கிற பெரும்பான்மை பத்திரிகைகள் அவன் வியாபாரத்துக்காக தான் வந்தாங்க. பத்திரிகா தர்மம். இப்ப வந்து பெரியார் பத்திரிகை நடத்தினார் குடியரசு, நான் என் மக்களை திருத்துவதற்காக நல்ல கருத்துக்களை போதிப்பதற்காக பத்திரிகை நடத்தினேன்னு சொன்னார். அம்பேத்கர் பத்திரிகை நடத்தினார். இப்படி நிறைய பேர் பத்திரிகை நடத்தினாங்கன்னு வச்சுக்கோமே. சமூக சீர்திருத்தவாதிகள் அம்பேத்கர் நடத்தினார், ஜோதிராவ் ஃபுலே நடத்தினாரு, இன்னும் பலர் நடத்தினாங்க. கார்ல் மார்க்ஸ் பத்திரிகையாளர் தான், அவர் எழுதியிருக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் இதுல என்ன விற்குங்கிறது இல்லை, என்ன சொல்லணுங்கிறதுக்காக அவங்க பத்திரிகையாளர் இருந்தாங்க. ஆனா இங்க வந்து ஏற்கனவே வேற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இப்ப அம்பானிக்கும் பத்திரிகைக்கு என்ன சம்பந்தம், அதானிக்கும் பத்திரிகைக்கு என்ன சம்பந்தம். அதே மாதிரி இங்க இருக்கிற முதலாளிகள் பத்திரிகையை நடத்துறாங்க, வேற முதலீட்டு எடுத்து தங்களுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்காக பத்திரிகை நடத்துறாங்க. விஜயை பகைத்து கொண்டால் அல்லது ஆளுங்கட்சியை பகைத்து கொண்டால் நமக்கு வந்து இந்த தொழில் நடக்காது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு பத்திரிகை துறை வந்ததுக்கு பிறகு சில பத்திரிகையில மணல் கொள்ளையை பத்தி பேசலாம், சில ஊடகங்கள்ல பேச முடியாது. ஏன்னா அந்த முதலாளியை வந்து மணல் வியாபாரியா இருப்பாரு. சில பத்திரிகைகள்ல வந்து நீங்க கல்வி கொள்கையை பத்தி பேசலாம் அல்லது பேச முடியாது. கல்வி கொள்கையை பத்தி ஏன் பேச முடியாதுன்னா அந்த கல்வி கொள்கை நடத்துறவர் தான் அந்த பத்திரிகை அந்த ஊடகத்தை நடத்திட்டு இருப்பாரு. ஸோ வந்து ஒண்ணு மக்கள் இந்த ஊடகங்களை நம்பாம அவங்களே இண்டிபெண்டா மாறணும், செய்திகளை கன்சியூம் பண்ணணும், மக்கள் கேள்வி கேட்கணும். அதுதான் வழி. மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டு அப்போ செல்லிங் பாயிண்டே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீ இந்த களத்துல நிற்கிறதுக்கு, இந்த பத்திரிகையாளர் நிற்பதற்கு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு பெறுவது. மக்களது விஜய் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஊடகங்களை கேள்வி கேட்டாலே அது வந்து இன்னும் ஊடகங்கள் வந்து இன்னும் பெட்டரா. ஹேவிங் செட் தட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்குது, ஆனாலுக்குள்ள இந்த வெளிக்குள்ள மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி இதுதான் ஸ்பேஸ். நான் மீடியா கரண்ட் வந்தாச்சு, இந்த ஸ்பேஸுக்குள்ள எப்படியாவது செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும், உரிய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்க பத்திரிகையாளரை டார்கெட் பண்ணி, இது இப்போ தொடங்கல, புதிய தலைமுறையில் ரொம்ப முன்னாடியே தொடங்குச்சு. சங்கிகள் போய் இதுக்கு முன்னால வேலை பார்த்துருந்த பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி அவங்கள வேலையை விட்டு நீக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. நியூஸ் 18 நடந்துச்சு. இப்ப அடுத்த ஏரா தொடங்கி இருக்குது, அதை செய்வாங்க. அதை செய்யும் பொழுது நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்ம முதல்ல கேள்வி கேட்கிற அந்த மனசு இருக்குல்ல, அது மௌனமாயிடும். மௌனமாச்சுன்னா அந்த அறம் முறத்தெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.